வந்து 4 வருஷம் தான் கஷ்டப்படுறாரு. நான் 10 வருஷமா கஷ்டப்பட்டுருக்கேன். முக்கியமாக நான்வெஜ்ஜா செய்யவே மாட்டாங்க. என்ன காரணம்? எனக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 வருஷமா அவங்க அம்மா வந்து இங்கே வீட்டில் தங்குறாங்க இருக்கிறாங்கன்றதுனால நான்வெஜ்ஜே செய்யறது கிடையாது. உங்களோட மாமியார் உங்க வீட்டுல தங்குறதுனால நான்வெஜ் செய்ய மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏமா? நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் அம்மாவுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் செய்ய மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மா இல்லாதபோது அவங்களுக்கு செஞ்சு தருவேன். எங்கள் அம்மா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்மெல் அதெல்லாம் பிடிக்காது அப்படின்றதுனால நான் செய்யவே மாட்டேன். ஓ, நீங்க முதல்ல இருந்து பியூர் வெஜ். ஆமாம். அவர் ருசியா சாப்பிட்ட நாக்கு இல்ல, திடீர்னு சாப்பிடாதனா எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ஹோட்டல் தான் சார். ஹோட்டலா? ஹோட்டல் தான். ஹோட்டல் தான். அதுவும் நான் வீட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வராதீங்கன்றுவேன். அம்மா இருந்தாங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வந்து கூட சாப்பிடக்கூடாது அவங்க இருக்கிறனால. உங்க மாமியார் எத்தனை வருஷமா இருக்காங்க? உங்க அம்மா எத்தனை வருஷமா இங்க இருக்காங்க உங்க கூட? வருவாங்க, 6 மாதம் இருப்பாங்க, 6 மாதம் போவாங்க, அந்த மாதிரி. ஓகே சார். 4 வருஷமா இருக்காங்க சார். இப்போ 4 வருஷமா? 4 வருஷமா. ஏமா 4 வருஷமா எப்படிமா ஒரு மனுஷன் வீட்டுல? பசங்க வந்து சின்ன பசங்களா இருந்தாங்க, தெரியல. இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களை பழக்கப்படுத்திட்டா சாப்பிட இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கேட்டாங்கன்னா உன் பிள்ளைங்களை விட்டு ஹோட்டலுக்கு போ. அம்மாக்காக செய்ய மாட்டேன், அம்மா சொல்கிறாங்க அப்படின்றதுனால. சரி, உங்க புருஷனுக்காக செய்வேன்னு சொல்ல மாட்டீங்களே? அது வராது. ஏன்னா அவங்க அம்மா பேச்சு கேட்டு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, நம்ம அம்மா பேச்சு கேட்போமே பழி அப்படின்ற. வாங்குறாங்களா சார்? அவர் என்ன கேட்கறாப்ல உங்க அம்மா பேச்சா? எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே எங்கேயாவது வெளியே போகணுன்னா கூட அவங்க அம்மாவை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. இங்கே அவ கூட்டிகிட்டு போகவான்னு கேட்பாங்க. போகணுன்னு அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊன்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே வா போகலாம் அப்படின்வாங்க. ஆமா சார். 4 வருஷம் முன்னாடி வந்து நீங்க சொல்றது பார்க்கும்போது 4 வருஷம் முன்னாடி அம்மா தவறிட்டாங்க எங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க அம்மா சொல்றது தான் இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உண்மையில ரிவெஞ்ச் தான் அது. அது ரிவெஞ்ச் தான் அது. அது ரிவர்ஸ் ஆகணும்னு கிடையாது. அவங்க அம்மா இருக்கும்போது அவங்க அம்மா பேசி கேட்டாங்க. சரி, இப்போ எங்கள் அம்மா நான் என் கூட இருக்காங்க, அதனால எங்கள் அம்மா பேசி நான் கேட்கலாமே. இதுக்கு பேர் தான் பலிக்கு பலிமா. இதுக்கு பேர் தான் பலிக்கு பலி. சரி, ரைட்டு. இதுக்கு விடையே இல்லை. உங்களுக்கு புரியுதா சார்? புரிஞ்சிருச்சு.